பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5 அல்-மாயிதா 111லேருந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். என்னையும் எனது தூதரையும் நம்புங்கள் என்று ஈசாவின் நெருக்கமான தோழர்களுக்கு நான் அறிவித்த போது நாங்கள் நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக என்று அவர்கள் கூறினார்கள். மரியமின் மகன் ஈசாவே, எங்களுக்காக உணவு பாத்திரத்தை வானிலிருந்து இறக்குவதற்கு உமது இறைவன் சக்தி பெறுவானா என்று அந்த நெருக்கமான தோழர்கள் கேட்டபோது, நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் அதிலிருந்து உணவருந்தவும் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்கும் நீர் எங்களிடம் உண்மையே கூறினீர் என்பதை நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சியாளர்களாக ஆவதற்கும் விரும்புகிறோம் என அவர்கள் கூறினார். அல்லாஹ்வே, எங்கள் இறைவனே, வானிலிருந்து எங்களுக்கு உணவு பாத்திரத்தை இறக்குவாயாக. அது எங்களில் முதலாமவருக்கும் இறுதியானவருக்கும் பெருநாளாகவும் உன்னிடமிருந்து வந்த சான்றாகவும் இருக்கும். எங்களுக்கு உணவளிப்பாயாக. உணவளிப்போரில் நீ மிகச் சிறந்தவன் என மரியமின் மகன் ஈசா கூறினார். நான் அதை உங்களுக்கு இறக்குவேன். அதற்கு பிறகு உங்களில் யாரேனும் மறுத்தால் அகிலத்தாரில் எவரையும் தண்டித்தீராத வேதனையால் அவரை தண்டிப்பேன் என அல்லாஹ் கூறினான். மரியமின் மகன் ஈசாவே, அல்லாஹ்வே என்று என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா என அல்லாஹ் கேட்கும்போது அவர், நீ தூயவன், எனக்கு உரிமை இல்லாததை நான் கூறுவது எனக்கு தகாது. நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிந்திருப்பாய். என் உள்ளத்திலிருப்பதை நீ அறிவாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நீயே மறைவானவற்றை நன்கு அறிபவன் என்று கூறுவார். நீ எனக்கு ஏவியவாறு என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை தவிர எதையும் நான் அவர்களிடம் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களை கவனித்து கொண்டிருந்தேன். நீ என்னை கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாய் இருந்தாய். நீ அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன். நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உன் அடியார்களே. நீ அவர்களை மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று ஈசா கூறுவார். இது உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கும் நாள் என்று அல்லாஹ் கூறுவான். அவர்களுக்கு சொர்க்கங்கள் உள்ளன, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களுக்கு அவனை பொருந்தி கொண்டார்கள். இதுவே மகத்தான வெற்றி. வானங்கள், பூமி மற்றும் அவற்றின் உள்ளவற்றின் அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது. அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அத்தியாயம் 6 அல்-அன்ஆம். மொத்த வசனம் 165. இப்போ நம்ம அத்தியாயம் 6லேருந்து தொடங்கலாம். வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் ஏற்படுத்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதன் பிறகும் இறை மறுப்பாளர்கள் தமது இறைவனுக்கு படைப்பினங்களை சமமாக்கின்றனர். அவனே களிமண்ணால் உங்களை படைத்தான், பிறகு வாழ்வுக்கான தவணையை நிர்ணயித்தான். மறுமைக்கான குறிப்பிட்ட மற்றொரு தவணையையும் அவனிடம் உள்ளது. பின்னரும் நீங்கள் சந்தேகிக்கின்றீர்கள். வானங்களிலும் பூமியிலும் அவன்தான் அல்லாஹ். உங்கள் இரகசியத்தையும் வெளிப்படைத்தன்மையும் அவன் அறிகிறான். நீங்கள் செய்வதையும் அவன் அறிகிறான்.
தமது இறைவனின் சான்றுகளில் அவர்களிடம் எந்த சான்றுகள் வந்தாலும் அதை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர். உண்மை அவர்களிடம் வந்தபோது அதை பொய் என கூறினார். அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றிய செய்திகள் அவர்களிடம் வந்தே தீரும். இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையை நாம் அளித்திருக்கின்றோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? பூமியில் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். அவர்கள் மீது தொடர் மழையை பொழிவித்து அவர்களின் கீழ் ஆறுகளையும் ஓட செய்தோம். அவர்களின் பாவ செயல்களில் காரணமாக அவர்களை அழித்துவிட்டு அவர்களுக்கு பின் வேறொரு தலைமுறையை தோற்றுவித்தோம். இவருடன் ஒரு வானவர் இறக்கப்பட வேண்டாமா என அவர்கள் கேட்கின்றனர். அவ்வாறு நாம் ஒரு வானவரை இறக்கியிருந்தால் அவர்களின் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பின்னர் அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள். தூதரான அவரை ஒரு வானவராக அனுப்பியிருந்தாலும் அவரை மனிதராகவே ஆக்கியிருப்போம். ஏற்கனவே அவர்கள் எதில் குழப்பினார்களோ அதே குழப்பத்தை இதிலும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்போம். நபியே, உமக்கு முன்னரும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். அத்தூதர்களை எதை கொண்டு அவர்கள் கேலி செய்தார்களோ அது அவர்களையே சூழ்ந்து கொண்டது. நீங்கள் பூமியில் பயணம் செய்யுங்கள், பொய் என கூறியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனியுங்கள் என்று கூறுவீராக. வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று கேட்டு அல்லாஹுக்கே என்று கூறுவீராக. அவன் கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். மறுமை நாளில் உங்களை அவன் ஒன்று சேர்ப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமக்கு தாமே யார் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இரவிலும் பகலிலும் வசிப்பவை அவனுக்கே சொந்தம். அவன் செவி ஏற்பவன், நன்கு அறிந்தவன். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்பாளனை எடுத்துக்கொள்வேனா என்று கேட்பீராக. அவனே உணவளிக்கிறான், அவன் உணவளிக்கப்படுவதில்லை. கட்டுப்பட்டோரில் நான் முதன்மையானவனாக இருக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக. இணை வைப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனைக்கு அஞ்சுகிறேன் என்று கூறுவீராக. அந்நாளில் யார் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறாரோ அவருக்கே அவன் அருள் புரிந்தான். எனவே தெளிவான வெற்றி. அல்லாஹ் உமக்கு ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குபவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்தினால் ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றல் மிக்கவன். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன். அவன் நுண்ணறிவாளன், நன்கு அறிந்தவன். நபியே, சாட்சியத்தில் மிக பெரியது எது என்று கேட்டு எனக்கு உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே சாட்சியாளன் என்று கூறுவீராக. இந்த குர்ஆன் மூலம் உங்களை இதை அடைவோரையும் நான் எச்சரிப்பதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுடன் வேறு கடவுள்கள் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூறுகின்றீர்களா? நான் அவ்வாறு சாட்சி கூற மாட்டேன் என்று கூறுவீராக. அவன் ஒரே ஒரு கடவுள்தான், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் விலகியவன் என்றும் கூறுவீராக. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிவது போல் நபியாகிய இவரை அறிவார்கள். யார் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைத்து கூறுபவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய் என கூறுபவனை விட மிக பெரிய அநியாயக்காரன் யார்? அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டும் நாளில் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த உங்கள் இணை கடவுள்கள் எங்கே என்று இணை வைத்தோரிடம் கேட்போம். எங்கள் இறைவன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இணை வைப்போராக இருக்கவில்லை என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் அவர்களின் சாக்கு போக்காக இருக்காது. அவர்கள் தம்மை பற்றி எவ்வாறு பொய்யுரைக்கின்றனர் என்பதை கவனிப்பீராக. அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டும் மறைந்து விட்டன. உம்மிடம் செவியுறுவது போல் பாவனை செய்வோரும் அவர்களில் உள்ளனர். அதை விளங்க முடியாதவாறு அவர்களின் உள்ளங்களில் திரைகளையும் அவர்களின் காதுகளில் செவிட்டுத்தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளோம். அவர்கள் எல்லா சான்றுகளையும் கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் உம்மிடம் வரும்போது உம்முடன்
தர்க்கம் செய்வார்கள். இது முன்னோரின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என்று அந்த இறைமறுப்பாளர்கள் கூறுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.